ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை தி பை, என் ஸ்வீட் திவ்யாவுக்கு இந்த ஸ்வீட் கிஃப்ட் வாங்கிக்கோ. என்ன அப்படி பாக்குற? வாங்கிக்கோ. என்ன யோசிக்கிற? வாங்கிக்கோ. நான் உன் தாத்தா மாதிரி. வாங்கிக்க செல்லம். திவ்யா, அது யாரு? ஓ ஓ ஓ திவ்யா, முன்னப்பட தெரியாதவங்க யாருக்கு என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. அட என்ன வாசு, குழந்தைக்கு ஆசையா கொடுத்தத போய் இப்படி புடுங்குற? முன்ன பின்ன தெரியாதவங்க கொடுத்தா வாங்க கூடாது, அதுக்காக இந்த தாத்தா கொடுத்தா கூடவா வாங்க கூடாது? ஐ மீன் தாத்தா மாதிரி இருக்கிற நான். திவ்யா, தேவையானதெல்லாம் வாங்கிட்டல, அது கூட இங்க கார்ல போய் வெயிட் பண்ணு. டாடி பில்ல போட்டு வாங்கிட்டு வரேன். போ செல்லம். பாய் திவ்யா, போ. அட என்ன வாசு, கொஞ்ச நேரம் என் பேத்திய பார்த்து ஆசையா அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு பார்த்தா இப்படி பண்றீங்க. அவ முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்த. இல்லனா அன்னைக்கு உன்னை பார்த்த ஆத்திரத்துல கழுத்தை பிடிச்சிருப்பேன். இப்பவும் வயசை மதிச்சுதான் விடுறேன். இனிமே என் பொண்ணு முன்னாடி வந்து நின்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதா? சரி, கோவம் வரத்தானே செய்யும். ஆனா நான் சொல்றத மட்டும் முழுசா கேளு. என்னடா அன்னைக்கு வந்தவ இன்னைக்கும் வந்திருக்கானே, யதார்த்தமா தான் வந்திருக்கானா இல்ல ஏதோ திட்டத்தோட வந்திருக்கானான்னு உனக்கு தோணும்ல? நான் என்னமோ உன்னை ஃபாலோ பண்றது மாதிரி உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருதில்ல? வரணும் வாசு. நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு. எப்படி எப்படி 6 மாசம் ஆச்சு? என்ன புரியலையா? திவ்யா தன்னை யாரோ தூரத்துல இருந்து பாக்குறாங்க, எங்க போனாலும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு உன்கிட்ட அடிக்கடி சொல்லிருப்பாளே. அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் இந்த ஈஸ்வர் அனுப்பின ஆளேதான் அவன். இப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குமே. வாசு, நீ உன் பொண்ணு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது மாதிரி நானும் என் பொண்ணு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல. இப்போ என் பொண்ணு உன் பொண்ண கேட்கிறான். அத ஒரு அப்பனா வாங்கி கொடுக்கிறது என்னோட கடமை தானே? அந்த கடமையை நான் செய்ய வந்தா குறுக்க வந்து கோவப்படுற. யார் பொண்ணு யார் கேட்கறது? திவ்யா ஏன் மகன். அவளை யாரும் சொந்த கொண்டாடவோ உரிமை கொண்டாடவோ முடியாது. அட என்ன வாசு, உரிமை கொண்டாட முடியாதுன்னா நீ என்ன அவளை வாரத்துல இருந்து எடுத்துட்டு வந்த? என் மகதான வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெத்தா. பெத்துட்டா போதுமா? அதான் எதுவும் வேண்டான்னு போயிட்டீங்கல, அப்புறம் என்ன? எனக்கும் அவளுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லங்கிறப்ப நான் வளர்த்த குழந்தை மட்டும் உங்களுக்கு எப்படி சுத்தமாகும்? அட என்ன வாசு, படிச்சிருந்து முட்டாள் மாதிரி பேசுறிய. தெளிவா சொல்றேன், விவாகரத்து ஆனது உனக்கும் என் மகளுக்கும் தான், தாய்க்கு மகளுக்கும் இல்ல.
சட்டப்படி இந்த வயசுல பெண் குழந்தைங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? இப்ப கூட நான் கோர்ட்டுக்கு போய் என் பேத்தியை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். பட் அதெல்லாம் வேணாம். வளர்த்த பாசத்துக்கு உன்னை அவமானப்படுத்த நான் விரும்பல. நீயா கொடுத்துடு. அவளை ஃபாரின்ல இருக்கிற அவங்க அம்மா கையில ஒப்படைக்கணும். இல்ல தரமாட்டேன் அப்படின்னு நீ பிரச்சனை பண்ணா அவ இங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவா. என் மக எவ்வளவு பெரிய கோவக்காரன்னு அனுபவத்துல பாத்திருப்பிய. என்ன மிரட்டுறியா? நான் ஒண்ணும் பழைய வாசம் இல்ல. ஐயோ, கோவப்படாத, அவசரப்படாத. நான் உனக்கு டைம் கொடுக்கறேன். சீக்கிரமா முடிவு சொல்லு. பறக்கிறதுக்கு டிக்கெட் போடணும். வரட்டா? லா 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 லா. வாசு, என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, அவங்க பிளான் பண்ணி என்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? அது நம்ம குழந்தைடா. நீயும் வேண்டாம், உன் குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப வந்து குழந்தை வேணும்னு கேட்டா என்னடா அர்த்தம்? இங்க பாரு, அப்படியெல்லாம் குழந்தை யாரும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட முடியாது. இல்ல நான் தான் பிரிக்க விட்டுருவனா? என் திவ்யா கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டா. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல, அப்புறம் என்னடா? எதையும் நினைச்சு நீ கவலைப்படாத. கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? அவங்க சட்டத்தை காரணம் காட்டி மிரட்டுறாங்க. இந்த வயசுல பொம்பளை பிள்ளைங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். அவங்களாலதான் பொறுப்பா பாத்துக்க முடியும். கொடுக்கலனா கோர்ட்டுக்கு போவோன்னு சொல்றாங்க. வாசு, இதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே உன் குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும், நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ மட்டும் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா திவ்யாக்கு அம்மான்னு ஒருத்தி பாதுகாப்பா இருந்திருப்பா. குழந்தையா அந்த ஆள் கேட்டிருக்க மாட்டான். நீ வினோதனிய கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ண முடியும். இங்க பாரு, வினோதனிய உன் குழந்தைய அம்மான்னு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த கோர்ட்டாலையும் சட்டத்தினாலையும் உன் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுடா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எந்த சூழ்நிலையில என்ன பேசிட்டு இருக்க? சிச்சுவேஷனை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணாத. என் குழந்தைய என்னை விட யாரும் பாதுகாப்பா பாத்துக்க முடியாது. நான் தான் அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே. அது இல்லடா வாசு. பேசாதம்மா.